friends, welcome back to our channel. இது என்னோட weight gain challenge day 15. இன்னைக்கான மெனு என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நான் சொல்றேன். தள்ளு. Hi friends. Let's start. ஹலோ. எப்படி இருக்கீங்க? சோ அதனால வந்து இன்னைக்கான மெனு 2 eggs, chops, mutton chops and வந்து ரசம் சாதம் இன்னைக்கு. ஏன்னா ஒரு மாதிரி இருந்ததா, சோ நல்லா பிரிஸ்கா ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ரசம் சாதம் சாப்பிடணும். சோ அதனால இன்னைக்கு எங்களோட மம்மியோட குக்கிங். சோ அதனால ரசம் சாதம், மட்டன் சாப்ஸ், எக் அண்ட் cucumber. ஓகே, அப்புறம் பேசலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆக்சுவலா 14th சேலஞ்ச் வந்து நாங்க எடுத்தோம், பட் வந்து என்னால போஸ்ட் பண்ண முடியல. யூடியூப் அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோசியல் மீடியாவை நம்ம வந்து நம்ம பாட்டுன்னு நம்ம வேலை பார்த்துக்கின்னு நம்ம வந்து வேலை செஞ்சுன்னு இருக்கோம். இது வந்து நான் ஒரு டைம் பாஸ்க்காக என் பொண்ணுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கணும், எங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும், உங்களுக்கும் என்டர்டெய்னிங்கா இருக்கணும், உங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னு செய்யப்பட்ட சேனல் இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ரொம்ப ஹாட் சேனல் ஆயின்னு வருது. ஏன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 300 பேரா இல்ல 3 லட்சம் பேரா அப்படின்றது மேட்டர் இல்ல. ஆனா அதுல போடுற கண்டென்ட்டும் அதுல போடுற நயத்தி முக்கியம். சோ 300 3 லட்சமா அப்படின்றது விஷயம் கிடையாது, ஓகேங்களா? அதுல யார் இருக்கா அப்படின்றதுதான் முக்கியம். அந்த 300 பேர் யாரு அப்படின்றதுதான் முக்கியம். சோ அந்த 300 பேர் உங்களுக்கே தெரியும். இத நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம யூடியூப் பண்றோம். ஆனா கடைசியில வந்து இது என்ன ஆயிடுது அப்படின்னா, சும்மாறா நானே கடுப்புல இருக்கேன் அப்படி ஆயிடுது எங்க யூடியூப் சேனல். சில பேர் வந்து ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் இல்லையா? சில பேருக்கு லைஃப் உள்ள மூக்க விடுறது ரொம்ப பிடிக்கும். மூக்க நுழைக்கிறது, அவங்கெல்லாம் யார் யாரு என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்றத சீக்கிரமா காட்டுறோம் நாங்க. யூடியூப்ன்றது வந்து என்ன அர்த்தம்? யூடியூபர்ஸ் அவங்க லைஃப்ல டே டு டே லைஃப்ல vlogsஆ டே இன் மை லைஃப் அப்படின்ட்டு போடுறதுதான் யூடியூபர்ஸ். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் வெயிட் பண்ணி பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் செம ரொம்ப வெயிட் பண்ணி என்ன கண்டென்ட் வருதுன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து கடைக்கு போயிருக்காரு, அவர் இப்ப வந்துருவார். சீக்கிரம் சாப்பிடு. இந்த அம்மாக்கு வந்து இன்னைக்கு நான் ஊட்டி விடுறேன். ஏன்னா ரசம் சாதம் அது வேற இல்லாம சரியா வந்து நேத்து கூட வீட்டுல அவளுக்கு வீட்டுல மீன்ஸ் அப்ப கூட இருக்க முடியல நேத்து. அதனால வந்து இல்லாத ஒரு ஃபீலிங். பட் இன்னைக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நானும் எங்க வீட்டுக்காரோம். அதனால வந்து நல்லா ஜாலியா இருந்தது. நான் கூட ஜாலியா இருந்தேன் எங்க பாட்டி கூட. எங்க பாட்டியை வந்து நான் பாட்டியும் கூட்ட மாட்டேன், ஆயான்னு கூட்ட மாட்டேன், அம்மா அம்மலம்மா அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். எக் நீ சாப்பிட்டுக்கோ, நீ சாப்பிட்டுக்கோ. எக் ரசத்தோட மிக்ஸ் பண்ணா எக்கோட டேஸ்டே நல்லா இருக்காது. பரவாயில்ல, நீ சாப்பிடு. ரசத்தோட யோக் வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா என்னோட கண்டென்ட்ட இன்ச் பை இன்ச்சா பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன், அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க சண்டே என்ன ட்ரெஸ் போடுறோம், சண்டே என்ன சாப்பிடுறோம், வெளியில போய் எல்லாமே உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா நாங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலி. அதனால நாங்க இத காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நாங்க வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஷாப்பிங் போன இடத்துல வந்து நாங்க வந்து நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம். பட் நேத்து எல்லாம் போஸ்ட் பண்ண முடியல. அதை நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன். நாங்க வந்து ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டது, அப்புறமா வந்து நாங்க இதுக்கு போனோம், காக்கடாக்கு போனோம். அங்க பாதாம் ட்ரிங்க் எல்லாம் குடிச்சோம். ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம். பட் ஷார்ட்ஸ் இப்ப எனக்கு எடிட் பண்ணி போடுற மாதிரி இல்ல. அதனால நான் அப்படியே எடுத்தது அப்படியே போட்டுடுவேன். இவங்க மட்டும் சாப்பிட்டு வரல, என்னையும் வந்துட்டு ஒரு ஆளா மதிச்சு 2 கச்சோரி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ ஓ, அந்த கச்சோரிக்காக உனக்கு வந்து பெருமையா இருக்கா? நீங்க வேற ஃப்ரெண்ட்ஸ், அவ சும்மா சொல்றா அதெல்லாம் வாங்கின்னு வரல அவளுக்கு அப்படின்னு என்ன நக்கல் பண்ணி கிண்டல் பண்றா, கலாய்க்கிறாளாமா என்ன. நீ வாங்கி வந்துட்ட எனக்கு கச்சோரி அப்படின்ட்டு நேத்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்ஸ் யூடியூப்ல நம்ம என்ன கண்டென்ட் போட்டாலும் யூடியூப் ஸ்ட்ரைக் கொடுக்கணும், ஒண்ணு காப்பிரைட்ஸ் கொடுக்கணும். மத்தபடி நம்ம எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல என்ன கண்டென்ட் போட்டாலும் யாருமே எதுவுமே கேட்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச விஷயம். அதுவும் நம்ம வந்து நம்ம வேலைங்களை பார்த்து நம்ம போறோம். நீ இத வந்து ஏன் பண்ண, இத வந்து ஏன் பண்ணன்னு யாருமே கேட்க முடியாது. கமெண்ட்லயும் கேட்க முடியாது, நேர்லயும் கேட்க முடியாது. அப்படி கேட்டா அதுக்கு பதிலும் கிடையாது. ஏன்னா வந்து யூடியூப், சோசியல் மீடியால நம்ம எது வேணா பேசலாம். யூடியூப்ன்றது வந்து என்ன அர்த்தம்? யூடியூபர்ஸ் அவங்க லைஃப்ல, டே டு டே லைஃப்ல vlogsஆ, டே இன் மை லைஃப் அப்படின்ட்டு போடுறதுதான் யூடியூபர்ஸ். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பட் வெயிட் பண்ணி பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் செம ரொம்ப வெயிட் பண்ணி என்ன கண்டென்ட் வருதுன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து கடைக்கு போயிருக்காரு, அவர் இப்ப வந்துருவார். நாங்க போடுற வீடியோஸ்லாம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நீங்க என்ன மாதிரின்னு தெரியல. சீக்கிரம் சாப்பிடு. அப்ப கூட இருக்க முடியல நேத்து, அதனால வந்து இல்லாத ஒரு ஃபீலிங். பட் இன்னைக்கு நல்லா டைம் பாஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நானும் எங்க வீட்டுக்காரோம். அதனால வந்து நல்லா ஜாலியா இருந்தது. நான் கூட ஜாலியா இருந்தேன் எங்க பாட்டி கூட. எங்க பாட்டியை வந்து நான் பாட்டியும் கூட்ட மாட்டேன், ஆயான்னு கூட்ட மாட்டேன், அம்மா அம்மலம்மா அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். எக் நீ சாப்பிட்டுக்கோ, நீ சாப்பிட்டுக்கோ. எக் ரசத்தோட மிக்ஸ் பண்ணா எக்கோட டேஸ்டே நல்லா இருக்காது. பரவாயில்ல, நீ சாப்பிடு. ரசத்தோட யோக் வந்து யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் சொல்லுங்க. ஆனா என்னோட கண்டென்ட்ட இன்ச் பை இன்ச்சா பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பேசுறேன், நான் என்ன சொல்றேன் அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க சண்டே என்ன ட்ரெஸ் போடுறோம், சண்டே என்ன சாப்பிடுறோம், வெளியில போய் எல்லாமே உங்களுக்கு காட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலி. அதனால நாங்க இத காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க பாக்குறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அத நம்ம தெரியல. இன்னைக்கு நான் ரொம்ப ஜாலி மூட்ல இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மைண்ட் வந்து ஒரு மாதிரி டைலாமோல ஒரு மாதிரி என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரியாவே இருந்தது. பட் இன்னைக்கு ஜாலியா இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, புல்லட் சவுண்ட் கேக்குது. சாப்பிடவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவ சேலஞ்ச் பண்ணி இது பண்ணல. அவ இப்ப வயித்த புஷ்டா. ஏன் சொல்லுங்க? ரசம் சாதம், ரசமும் சாப்ஸும் சாதமும் பிடிக்கல. ஆக்சுவலி இன்னைக்கு பிரியாணி செய்யலாம்னு இருந்தோம், ட்ரீட்.
ஆனா வந்து எங்க அம்மா வேணாம் அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா வந்தாங்க, சரி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு பிரியாணியே பிடிக்காது. சரி ஓகே வேணாம், அவங்களுக்கு பிடிக்கலன்னா எதுக்கு பிரியாணி அப்படின்ட்டு விட்டோம். ஹாய் சொல்லுப்பா. ஹாய். ஹாப்பி ஃபேமிலி. நாங்க 3 Idiots பதிலு ஹாப்பி ஃபேமிலின்னு பேர் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏய், அந்த ஜோஷியக்காரர் சொன்னார் இந்த மாதிரி வைங்க, அப்ப நல்லா கிளிக் ஆகும் சொன்னார்ல தானே. அது வேற இல்லாம இப்ப வந்து இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, யூடியூப்ல நம்ம எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் நம்ம பார்த்து பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. எந்த வேர்ட்ஸ் காப்பிரைட்ஸ் வருதோ, எந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் வருதோ அது யூடியூப் எடுத்துக்காது. மத்தபடி எது வேணா நம்ம சோசியல் மீடியால பேசலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நாங்க எங்க சேனலுக்கு 3 Idiots பேர் வச்சுக்கிறோம். 3 Idiotsனா என்ன? அதுக்கு நாங்க 3 Idiots ஆயிடுவோமா? நாங்க வச்சிருக்கோம் 3 Idiots. சீக்கிரம் சாப்பிடுறீ சாப்பிடவே இல்ல அவ சரியா. ஏய், போடா உங்களுக்கு வாங்க டிஸ்டர்ப் பண்ணாதீ. என்னம்மா? அவ ஸ்கூலுக்கு போயிட்டு என் ஃப்ரெண்டு கொண்டு வந்து வீட்டுல விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க சொன்னோம்ல ஒரு இடம் போயிருந்தோம், ஆனா ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். நானும் எங்க ஹஸ்பண்ட் வந்ததுனால நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ நாங்க 2 பேர் அவர் லீவ் போட்டு வேற இருந்தாரா இன்னைக்கு. ஸோ நாங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணோம். அங்க போய் வெளியே சாப்பிட்டோம், ஜூஸ் குடிச்சோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த நாள் இனிய நாளாக முடிவடைந்தது. ஆமா, முடிவடைந்தது. எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நல்லா இருந்தது. நான் இன்னைக்கு நைட் சாப்பிட மாட்டேன், அதாவது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் ஃப்ரூட் சாப்பிட போறேன். ஓகேவா? பொய் 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 பொய். கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான் பாருங்க. அவரு சாப்பிடாம இருக்க மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா முடியலமா. சரி இப்ப முட்டை சாப்பிடு. கறியும் முட்டை சாப்பிடுறேன். அவளுக்கு இந்த ரைஸ் முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் ரசம் ரைஸ் அவளுக்கு பிடிக்கல. மத்தியானம் வந்து ஃபிஷ் குழம்பு கொடுத்தமிச்சேன் ஸ்கூலுக்கு, எங்க அம்மா செஞ்சாங்க. சரி இன்னைக்கு வந்து நைட்டுக்கும் ரசம், ஏன்னா நேத்து ரசம் செஞ்சோம், அதனால அந்த ரசத்தை இன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்க மம்மி. சோ ரசம் லாஸ்ட் வாய் ஸ்ட்ரென்த் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வாய் சாப்பிடு. அந்த கதையே கிடையாது. கத்ரா பாத்தீங்களா, கறியே வைக்கலையாம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் எவ்வளவு பெருசு வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க, ஒரே வாயில ஒரு பெரிய பீஸ் கறியை போட்டா எடுத்து கறியை வைக்கலன்றா. அப்புறம் வந்து இனிமேல அதிகபட்சமா வரும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பிளாக்ஸும் சரி, ஷார்ட்ஸும் சரி, ரீல்ஸும் சரி, நீங்க எல்லாம் பாக்குறீங்க. சோ நாங்க நல்லா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கோம். லைஃப் என்ஜாய் பண்றோம். புரியல. உங்களுக்காக இதோ இனி தினம் தினம் பிளாக்ஸ், ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் உங்களுக்காக இருக்கிற 300 பேருக்காக, not for 3 lakhs peoples. Okay? அவ சாப்பிட்டு வச்சுட்டா என்ன பண்றது, நான் சாப்பிடுறேன். ரசம் சாப்பிட்டா அப்படியே ஒரு மாதிரி பிரிஸ்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல இதை பண்ணிட்டா பாத்தீங்களா, எப்பவும் போல பண்ணிட்டா. சம்பவத்தை செஞ்சுட்டா பாத்தீங்களா, சம்பவத்தை 3 வெள்ளரிக்காய் வச்சுட்டா பாருங்க. எல்லாத்தையும் செஞ்சுட்டு 3 வச்சுக்கிறா. சம்பவத்தை பாத்தீங்களா, 3 Idiots மாதிரி
3 சம்பவ வெள்ளரிக்காய். தரமான சம்பவம் ஃப்ரெண்ட்ஸ் இது. சன எக் சாப்பிடு. அப்பா முள்ளமா வேற லெவல். நீங்க நேர்ல இருந்தா கொடுப்பேன், பட் நீங்க இல்ல. இது பெப்பரும் இல்லாம சில்லியும் இல்லாம வேற லெவல்ல இருக்குது. I'll take one more piece, okay? Take. With cucumber eat, it will be very good. எப்பா இங்க பாத்தீங்களா, ஒண்ணே வச்சுக்கிறா எனக்கு. ஒரு ஃபுல் வெள்ளரிக்கால இது ஒண்ணே. அந்த மனுஷனுக்கு அதான் கடவுள். இவளுக்கு ஒரு கெட்ட பழக்க டைலாக் ஒன்று வச்சுனுப்பா பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும். அந்த மனசு இருக்கே அதான் கடவுள், அந்த மனசு இருக்கே அந்த கடவுள். டே vlog பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால கண்டிப்பா நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன். பட் 14th டேனே போடுறேன். பின்ன 16th டே நான் போடுவாங்க. உங்களுக்காக ஒரு குக்கும்பர் வச்சுட்டு சாப்பிடுங்கம்மா. கறி கொடுமா அப்ப நான் சலாய் எத்துவங்க வேணாம், கறி போதும். என்ன எடுத்து சொல்லிட்டா. வேற லெவல், சூப்பர். இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸ் இருக்குல்ல, நீங்க மட்டன்ல தான் நல்லா இருக்கும். மட்டன் செஞ்சுட்டு ட்ரையா அத வந்து ஒரு குக்கும்பர் வச்சு அந்த பீஸ் வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க. தரமான சம்பவமா இருக்கும், செம்மையா இருக்கும். ஆமா, சமைக்க வராதவங்க கூட சமைச்சோம்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெள்ளரிக்காய் இல்லாம நாங்க சாப்பிடவே மாட்டோம். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்ற மாதிரி வெள்ளரிக்காய் தான் எங்க சீக்ரெட் ஸ்கின்னுக்கு. சொல்றாங்கல்ல, நோ ஆயில் நோ பாயில், அந்த மாதிரி நோ கிரீம் நோ மாய்ஸ்சரைசர் நோ ஃபவுண்டேஷன், only lipstick and kajal. நீங்க பாக்குறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. வெல்கம் வெல்கம் வெல்கம். நாம சாப்பிடுங்களா? ஓகே गाइस, பை ஃப்ரெண்ட்ஸ். அவ சாப்பிட்டா, நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். இப்ப சொல்ற மாதிரிதான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் இப்பவும் சொல்றோம். எங்க சேனலை பார்த்தா பிடிக்காது, பார்க்கதான் பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. அதனால ரெகுலரா இன்ச் பை இன்ச்சா பாக்குறீங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா எனக்கு தெரியும் சில பேர் லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ணுவீங்க. ஷேர் பண்ணுவீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. கரெக்டா? அதனால பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு vlog அண்ட் சேலஞ்ச் முடிஞ்சு போச்சு.
இன்னைக்கு ரொம்ப நல்லா ஃபன்னா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய் Bye friends. Day 16 la பார்க்கலாம். Bye bye.